சிங்கப்பூரில் துவங்கிய நமது பயணம் இன்றைக்கு அங்கே இருக்கும் கார்டன் ஆஃப் பே என்று சொல்லப்படுகிற ஃப்ளவர் டாம் சிங்கப்பூரினுடைய இது உள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம பார்க்குற காட்சிகள் தான் இதுகள். நீங்கள் உள்ளே போகிறக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு செட்டப் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். இங்கேயே நமக்கு மனசு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவாயிடும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறத பார்க்க முடியும். சிங்கப்பூரினுடைய பல இடங்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள். அதில் ஒன்று இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பொதுவாகவே ஆண்கள் பூக்களுக்கு மயங்குவார்களா என்று தெரியாது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது ஆண்களும் மயங்கி வீடியோ எடுக்கிறதையும் ஃபோட்டோ எடுக்கிறதையும் காண முடிஞ்சிச்சு. ஸோ சிறு பிள்ளைகளும் மிகுந்த சந்தோஷமாய் அனுபவிக்கிற ஒரு இடமாகத்தான் இந்த இடத்தை பார்க்க முடிந்தது. நீங்கள் ஒரு ஆளாக வரும்போது நல்லாயிருக்கும், உங்களை மாதிரி இப்படி காமிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு குழுவாகவோ அல்லது குடும்பமாகவோ வந்தீங்கன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போவுமே ஆண்கள் எப்பவுமே முன்னே இருப்போம் இல்லையா? ஆனால் பெண்கள் எல்லாவற்றையும் ரொம்ப எக்ஸைட்டாக அவங்க பார்க்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியமாக இருக்கும். நம்ம உள்ளே வந்தோடனே அதனுடைய துவக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். அப்புறம் நம்ம அங்கேருந்து அப்படியே நேராக நம்ம நடந்து போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழிக்குள்ளே உள்ளே போகிறோம். ரெண்டு பக்கங்களிலும் அழகான ஒரு மரங்களை அழகாக அவங்க பண்ணியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும். அதில் அந்த செடிகளிலே அவர்கள் டைனோசர்ஸை மற்ற எல்லாத்தையும் உருவாக்குறத பார்க்குறோம். சிங்கப்பூருடைய ஒரு மிக சிறப்பு என்னவென்றால் நம்ம ஒரு மாதிரி டிக்கெட் வாங்குகிற அந்த ஒரு விஷயம்லாம் இல்லை. ஆல்ரெடி நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணினீங்கனாலும் அங்கே போகிற போது இந்த மாதிரி கதவு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக திறக்கிறத வந்து பார்க்குறோம். அவங்க அதுக்கு முன்னாடி என் கையில் நான் இது பண்ண ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க. நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி காட்சிகளை பார்க்குறோம். உள்ளே நுழையும் போது ரொம்ப கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப அவங்க உள்ளே கூப்பிட்றத வந்து பார்க்குறோம். அதை ரொம்ப அழகாக விசாரிச்சுட்டு நம்ம அதை பார்த்துட்டே போகும்போது மறுபடியும் தானியங்கி கதவுகள் திறக்கிறதை பார்க்கலாம். கதவுகள் இங்கேருந்து தோங்குதுன்னு வைங்களேன். நான் ஏன் இதை வந்து பின்னாடி இருந்து வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அங்கே போடுற பாட்டு ஒருவேளை காப்பி ரைட்ஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க. இன்னும் மெதுவாக எடுக்கிறதுக்கெல்லாம் எந்த நேரமும் இல்லை. அதனால் நான் அப்படியே நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நினைவாக போயிருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அவங்க விதமான காரியத்தை வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியனுக்கு தனியாக வச்சுருக்குறாங்க, ஆப்பிரிக்கனுக்கு தனியாக வச்சுருக்குறாங்க, பல நாடுகளுக்கு ஆசியாவுக்கு தனியாக வச்சுருக்குறாங்க. அந்தந்த நாளுடைய செடிகளை கொண்டு வந்து வைக்கிறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்களை அவங்க ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு. நான் இந்த வீடியோ இது முடிகிற வீடியோ வரைக்குமே முழுக்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் டாம்னு சொல்லப்படுகிற அந்த இடத்த மட்டும்தான் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இருக்குது. அது வந்து ஜுராசிக் பார்க்குள்ளே போகும்போது நம்ம உண்மையாலுமே ஒரிஜினல் ஜுராசிக் பார்க்குள்ளே எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. ஸோ இதெல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் கொஞ்சம் வாய்ஸை நிப்பாட்டுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. Yes, my neighbour was so glad when they had to rip them all out. He was filled with glee. She was crying. He also ripped out her penny trees, which I was filled with glee about because they pushed it all over our driveway and just was so messy. I was absolutely rapid. Came home and it all ripped out. Oh, they are. Stop. And the stuff that comes off the flowers, which just yep. I mean, she was pretty good at coming around to do it. That they would congregate and pile all around her. But it's also what happens to those leaves. They go all over the place. And the flowers. It's really the paint. உங்களுக்கு தெரியுதா? ட்ராகனை வந்து மரத்துலேயே அவங்க இது பண்ணியிருக்காங்க, தெரியுதா?
மரத்துலேயே ட்ராகனை வந்து ஃபுல்லாக அவங்க நான் ஏதோ சரி காஞ்சி போன மரம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். நீ பாருங்க, இதெல்லாம் மரம் தான் ஃபுல்லாக. நைட் டைமில் வரும்போது ஃபுல்லாக லைட்ஸ் ஆனால் ஃபுல்லாக போட்டு எல்லாமே வேலை பண்ணுறது. இது இப்படியே வந்துச்சு, இதை பார்த்து முடிச்சிட்டோம். சரி, அடுத்து கீழே போவோம். இவங்க ஒரு இடத்தையும் வரல போல இருக்கு. இந்த படிக்கட்டு இறங்கி போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடணும். வெயிட், தமிழில் நாம் கேட்கும் ஒரு வித்தியாசமான முயற்சி. செடிகளும் பூக்களும் நிறைந்திருக்கும் இவ்விடத்தில் மிக அழகுற இருக்கும் பல விஷயங்கள். பூக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல எடுத்தால் நம்ம ஒரு இடத்துல எடுப்போம். இப்படி தான் டெய்லி இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. புரிய மாட்டேங்குது. சிங்கப்பூர் மலர்கள் நிறைந்திருக்கும் பகுதிகள். கையில் என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வேற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. பாருங்க, ஃபுல்லாக ஏசி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ஊட்டியில் ஆல்ரெடி அதுவே ஊட்டி ஏசி மாதிரி இருக்குது.
பாம்பு மேலே கழுகு பாருங்க. பள்ளி அப்படியே dangerous. I think they play music in it. I know I'm ready. Пойдем? Мы вроде мы же поднялись, или это был саунд? Ты же сказала. Мне кажется, мы оттуда. И вот эти вот. Пошли потом туда по кругу. Поделись с той стороны. Да, подошли, спустили. இது மரத்துல தான் அந்த ஆடு. Smells like wood. I like a name. Be painful when you just take pictures. Yeah, that's all people want to see. Look at the jumping. 자, 여기서부터 எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுனா இங்கே பாருங்க இல்லை வேறு லெவலாக இருக்கும். எல்லா ஊர்களுக்குமான இதை வச்சுருக்காங்க. முக்கியமாக நீங்கள் அந்த குதிரை அங்கே தெரியுது அவங்களுக்கு
இல்லை மரத்துலேயே தான் செஞ்சுருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கார்டன். இதெல்லாமே மரம் தான், தெரியுதா உங்களுக்கு? நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டோம் இல்லையா? சிலது கொஞ்சம் வேகமாக போயிருக்கோம், சிலது வந்து ஆட்கள் நடந்து வர்றதுனால நம்ம அவங்கள வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் மேலே தூக்கி காமிச்சிருப்பேன். என்ன அப்படின்னா, நான் லைவ் போடலாம் நினச்சேன், ஆனால் நெட்வொர்க்கு நல்லா இல்லாதனால இவ்வளோ கிளியராக அங்கே நமக்கு தெரியுமான்னு தெரியல. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு லைவ் போடாமல் வீடியோவாக எடுத்துட்டேன். ஸோ நேரில் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டம் உண்மையாலுமே பிரமிக்க வைக்கிறது. சிங்கப்பூர் என்றால் பிரம்மாண்டம் தான். ஒன்றும் தெரியாமல் போயிட்டோம்னா நம்ம முழிக்கிற மொழி இருக்கே. அதில் எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கிறாங்க. ஒரு 10 பேர் அங்கே வந்திருக்கிறாங்கன்னா அதில் ஒரு 6-7 பேர் புதுசாக தான் இருக்காங்க. ஒரு 3 பேர் தான் வந்து ஏற்கனவே வந்தவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இது பண்ணிக்க முடியும். சிங்கப்பூரினுடைய மிக முக்கியமான மொழிகளிலே ஒன்று தமிழ். ஸோ எல்லா இடங்களிலும் தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது காண்கிறோம். தமிழ் மீது அவர்கள் இருக்கிற ஆர்வத்தை வந்து பார்க்க முடியுது. அங்கே வரக்கூடியவங்க ரொம்ப ஃபேமிலியாக இருக்கிறத தான் பார்க்குறோம். அவங்க ஒன்றும் புதுசாக தூரமாக தெரியுதா சிங்கப்பூருடைய உயர்ந்த கட்டடங்களிலே ஒன்று ஆகுது. ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். சுற்றி பார்த்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. இது நம்ம ஊர் திராட்சை இல்லையா, அந்த மாதிரி திராட்சை மேலே தொங்க விட்டுருக்கிறது வந்து பார்க்க முடியும். நடந்து ஒரு கால் வலி ஆனால் பெருசாக தெரில. குட்டீஸு ஃபேமிலியாக வந்து நல்லாயிருக்கும். துளசி தனியாக வரும்போது மேரேஜ் ஆகலைன்னா ஓகே, தனியாக வந்ததாக தெரியாது. ஆனால் குடும்பமாக இருக்கும்போது குடும்பத்தோடு உள்ளே வந்துட்டு உங்களோட கண்ணெடுத்து நல்லாயிருக்கும். எல்லாம் உள்ள மறுபடியும் வெளியே போகிறோம். அதே மாதிரி ஒரு வழியில் வந்துட்டு அடுத்து நம்ம வந்து போகிற இடம் வந்து ஸோ சிங்கப்பூரை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், நிறைய இடங்களில் காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் பல காரணங்களால் காமிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு அந்த ஜுராசிக் பார்க்கு காமிங்க. காப்பிரைட்ஸ் விழுமான்னு தெரில, ஏன்னா அந்த வாய்ஸோடு போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துல ஞாபகத்தை அந்த இடத்துல சம்மந்தப்பட்ட விஷயங்களை விற்கிற இடங்கள் மட்டும் நம்ம அதெல்லாம். ஓகே, பாய் பாய். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப தூரம் நடந்தோம். இது ஒரிஜினலில் நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது உண்மையாலுமே இருக்கிற மாதிரி. அந்த கேமரா திருப்பு அங்கே தான் சூப்பராக இருக்குல்ல. ஓகே, குட் பாய்.